வணக்கத்திற்குரிய அண்ணன் தளபதிகளுடைய உத்தரவினை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் என் நெஞ்சம் நிறைந்த ஆரோக்கிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் மிகுந்த எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் பாசத்தோடும் அன்போடும் என்னை வரவேற்றிருக்கின்ற இங்கே இருக்கின்ற நம்முடைய இயக்குனர் அன்பு சகோதரர் ஆனந்த் அவர்களே, தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையுடைய இயக்குனர் சகோதரர் ஆனந்த் அவர்களே, என்எஸ்சி டைரக்டர் ஜெனரல் திரு டாக்டர் லலித் காவியன் அவர்களே, என்எஸ்சி தமிழ்நாடு செயலாளர் டாக்டர் ராஜ்மோகன் அவர்களே, என்எஸ்சி தமிழ்நாடு துணைத் தலைவர் திரு பாஸ்கரன் அவர்களே, என்எஸ்சி தமிழ்நாடு பொருளாளர் திரு ஜெகநாதன் அவர்களே, தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார குழு இயக்குனர் திரு சரவணன் அவர்களே, இணை இயக்குநர்கள் இளங்கோவன், சசிகுமார், கார்த்திகேயன், ஜவஹர், ஜெயக்குமார், நிறைமதி, சசிகலா, காயத்ரி, முன்னாள் இயக்குநர்கள் திரு ஐயனோ, பாபுராவ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற தொழிலக பாதுகாப்பு சம்பந்தமான அலுவலர்களே, நிர்வாகிகளே, பல்வேறு நிறுவனங்கள் வருகின்ற இயக்குநர்களே, பத்திரிகை துறை, ஊடகத்துறையுடைய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். இன்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தூத்துக்குடியில் அதாவது 4000 கோடி ரூபாயில் மின்பாஸ் என்கிற எலக்ட்ரிக் கார் தொழிற்சாலையை துவக்கி வைத்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்பதை அது மட்டுமல்ல, 41 தொழில் நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்து வரலாற்றில் ஒரு சிறப்பான நாளாக இன்றைக்கு இருக்கிறது. இந்த சிறப்பான நாளில் இந்த பாதுகாப்பு சம்பந்தமாக தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி அதில் வெற்றி கண்டிருக்கின்ற நிறுவனங்களுக்கும் அதில் பாதுகாப்பு அலுவலர்களுக்கும் இங்கே விருது வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்வதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே பார்த்தா எல்லோரும் மிக சிறப்பாக உரையாற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பாதுகாப்பு துறையிலே பணியாற்றிருக்கின்ற அலுவலர்கள் ஒவ்வொரு தொழிற்சாலைகளிலும் ஒவ்வொரு நாளும் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் மிகப்பெரிய ஆபத்தான நிலைகளில் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். விபத்து என்பது அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ், எதிர்பாராத சூழ்நிலை நடப்பது தான் விபத்து. அது தெரிஞ்சு விபத்து வருதுன்னா யாரும் அதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இல்லை. ஆனால் அந்த விபத்து வராமல் பாதுகாக்கக்கூடிய வகையில் நம்முடைய தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கமும் தேசிய பாதுகாப்பு குழுமம் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பணியாற்றக்கூடிய அவர்களுக்கெல்லாம் தொழிலாளர் நலத்துறையின் மூலமாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவிற்கு அயல்நாடுகளில் சென்று தொழில் முதல்களை கொண்டு வந்து படித்திருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு திறன் பயிற்சி நிலையங்களை உருவாக்கி, ஏன் நம்முடைய பிறந்த நாளில் இணையதளத்தை உருவாக்கி, அதாவது நவீன தொழில்நுட்பங்கள் கூடிய பல்வேறு தொழில் பயிற்சிகளை அவர்களுக்கு அளித்து வேலைவாய்ப்பை உருவாக்குகின்ற சூழலை உருவாக்கி தந்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். அதனால் கிட்டத்தட்ட எங்களுடைய துறையில் வேலைவாய்ப்பு துறையில் இதுவரையில் 329 மெகா வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி 2,70,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதை பெருமையாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, உயர்கல்வித்துறையில் இன்றைக்கு நிறைய மாணவர் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து தொழிலாளர்கள் மட்டுமல்லாமல்
UPSC, Group 1, Group 2, Group 3, Secretariat Service, Parliament Affairs, NTPSC, NLC இது போன்ற பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் வேலை இல்லை என்ற சொல்லை போக்க வேண்டும் என்பதற்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகளே பாராட்டக்கூடிய ஒரு மாநிலமாக ஒரு முதலமைச்சராக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், நம்மை ஆண்ட இங்கிலாந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அந்த நாட்டினுடைய அதிபர் பிரதம அமைச்சர், இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களிலே ஒரு சிறப்பான முதலமைச்சர் MK ஸ்டாலின் என்று பாராட்டியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் 2030 50 விழுக்காடு தாண்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாம் இப்பொழுது தமிழ்நாட்டில் 50% தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் மருத்துவரை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களில் அதிகமான பெண்கள் 42% பணியாற்றக்கூடிய ஒரு மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் என்பதை நான் பெருமையோடு எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, நம்மை பொறுத்தவரை இங்கே பேசிய அத்தனை பேரும் மிக சிறப்பான கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டுக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் கொண்டு வருகிறாரோ அதே அளவிற்கு விபத்து இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்பதிலும் நம்முடைய முதல்வர் அவர்கள் கவனத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் பட்டாசு தொழிற்சாலையை ஆய்வு செய்வதற்காக விருதுநகர் மாவட்டத்திற்கு சென்றிருந்தோம். நானும் அப்போது அவர்களுடன் சென்றிருந்தோம். ஒவ்வொரு இடமாக அவர் பார்வையிட்டுக் கொண்டு இருக்கும்பொழுது ஒரு பெண் தொழிலாளருக்கு சென்று, நீ எப்படிமா, உனக்கு என்ன கவலை இருக்கு, உங்களுக்கு என்ன தேவை இருக்குது என்று கேட்டபொழுது அந்த அம்மா சொன்னிச்சு, அதாவது 1000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருந்தாலும் அதில் 700க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளில் இதுவரை எந்த விதமான விபத்துக்களும் இல்லை என்பதையும் நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். சில தொழிற்சாலைகள் மட்டும்தான் விபத்துகள் தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னார், அந்த தொழிலாளி சொன்னார், ஐயா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேலை செய்ய போதும், எந்த நேரத்தில் எங்கள் உயிர் போகணும்னு தெரியாத அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதனால் ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் நான் வைக்கிறேன். நாங்கள் ஒருவேளை இறந்துவிட்டால் எங்களுக்கு பின்னால் எங்களுடைய குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த தொழிலாளி சொன்னபொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஈரம் கசிந்த கண்களோடு அந்த தொழிற்சாலையை விட்டு வந்தவுடன் உடனடியாக அதுபோன்று பணிபுரிகின்ற காலத்தில் ஒரு தொழிலாளி அம்மா அப்பா 2 பேரும் இறந்து விட்டால், அந்த குழந்தைகள் அனாதையாக இருந்தால் 18 வயது வரையில் படிக்கின்ற கல்வி செலவையும் பராமரிப்பு செலவும் அரசாங்கமே ஏற்கும் என்று அறிவித்த முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். எனவே நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், சென்னை வந்தவுடனே மாண்புமிகு முதல்வர்கள் உடனடியாக அதற்கான அரசாணை வெளியிட்டு உடனடியாக 5 கோடி ரூபாயை விருதுநகர் மாவட்ட ஆட்சியரின் வங்கி கணக்கில் உடனடியாக அனுப்பி வைத்தோம். அது மட்டுமல்ல, முன்பெல்லாம் தொழிலாளர்கள் தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற தொழிலாளர் மட்டுமல்ல, கட்டுமான தொழிலில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் கூட பணியின் போது இறந்துவிட்டார் அவர்களுக்காக கிடைக்க வேண்டிய அந்த உதவித்தொகைகள் கிடைப்பது சற்றேறக்குறை 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் ஆகும். மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு தொழிலாளி இறந்து விட்டால், மண் சரிந்து இறந்து விட்டாலோ, இல்லை கட்டிடத்தில் வேலை செய்யும்போது இறந்து விட்டாலோ, எந்த இடத்துல இறந்தாலும் இறந்த 48 மணி நேரத்திற்குள் அவர்களுக்குரிய தொகையை வழங்குகின்ற அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
நான் எங்கே போனாலும் ஒரு தொழிலாளி இருந்துட்டாங்கன்னா அந்த செய்தி கிடைச்ச உடனே முதலமைச்சர் உடனடியாக சொல்லுவேன். எனக்கு தெரிவதற்கு முன்பாக முதலமைச்சர் உடன் கண்ணும் கருத்துமாக இருந்து உடனடியாக தொலைபேசியில் அழைத்து உடனே உத்தரவிடுவார். நான் அன்றைய தினமே அந்த கரூராக இருக்கட்டும், சேலமாக இருக்கட்டும், அல்லது குன்னூர் ஊட்டியாக இருக்கட்டும், இந்த இறந்தவருடைய தொழிலாளிக்கு உடனடியாக சென்று அந்த மாவட்ட ஆட்சியர் தலைவரோடு தொடர்பு கொள்வேன். அவங்களை கேட்பேன், கலெக்டர் சார் என்ன சார் இந்த இறந்த குடும்பத்துக்கு உதவித்தொகையெல்லாம் எப்போ கொடுக்கலான்னு கேட்டால் அந்த கலெக்டர் சொல்லுவார், சார் ஒரு வாரத்தில் கொடுத்துடலான்னு சொல்லுவார். நான் கேட்பேன், ஏன் சார் ஒரு வாரம் அப்படின்னு கேட்பேன். அவர் சொல்லுவாங்க, வாரிசு எடுக்கணும் சார். நான் சொல்லுவேன், உங்களுடைய துறையின் மீது தானே எல்லாமே இருக்குது. ஆடியோ இருக்காரு, தாசில்தார் இருக்காரு, ஆர்ஐ இருக்காரு, பிஓ இருக்காரு. அதை உடனடியாக உத்தரவிட்டு உடனடியாக வாங்குங்கள். நான் வந்து கொண்டிருக்கிறேன், வந்த உடனே கொடுக்கணும்னு சொல்லுவேன். அதுபோல் கரூரில் ஒரு தொழிலாளர் இருந்துவிட்டார். உடனே அந்த கலெக்டர் தொடர்பு கொண்டு நான் கேட்டேன். நான் சொன்னேன், நான் வந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், சார் நாளையே கொடுத்து விடுகிறேன்னு சொல்லிட்டு மறுநாளே கொடுத்துட்டார். அதே போல் விருதுநகரில் பட்டாசு தொழில் 12 பேர் இறந்து விட்டார். இன்னைக்கு இருந்தாங்க, மறுநாள் காலையிலே அந்த 12 பேர் கொடுத்துட்டோம் உதவித்தொகையை. குன்னூரில் ஊட்டியில் ஒரு 4 பேர் இருந்துட்டாங்க. நான் அந்த அம்மா கலெக்டர் சொன்னேன், புறப்பட்டம்மா வந்துட்டு இருக்கேன், முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு, வாரம் 10 நாள் நான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். அன்று போன உடனே அன்று இரவே கொடுத்துட்டோம். நான் சொல்வது இதெல்லாம் என்ன காரணம்னா, ஒரு தொழிலாளி எந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் அடைந்திருக்கின்ற கணங்களோடு, வலிகளோடு, சுமைகளோடு தொடர்ந்து அந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் அதிகபட்சம் 2 நாட்களிலேயே அந்த குடும்பத்தினுடைய இன்னலை தீர்க்கின்ற ஒரு அரசாங்கமாக தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் நான் உனக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக இந்த தொழிலக பாதுகாப்பு துறை மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை நீங்கள் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். குறிப்பாக இந்த விபத்து ஏற்படாமல் இருப்பதற்காக இங்கே அரும்பாடுபட்டிருக்கின்ற, உழைத்திருக்கின்ற, முழு கவனம் சேர்த்திருக்கின்ற இந்த பாதுகாப்பு அலுவலர்கள், அதிகாரிகள், இயக்குநர்களுக்கெல்லாம் என்னுடைய துறையின் சார்பாக என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் சற்றேறக்குறைய 160க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுக்கு அந்த சான்றிதழ் அவார்டு இப்பொழுது வழங்கப்பட இருக்கிறது. இங்கே வருகின்ற நம்முடைய இணையங்களோட தமிழர்கள் அழகாக பேசினாரு, அற்புதமான வரிகள்லாம் சொன்னாரு, முயற்சி வேண்டும் அதெல்லாம் சொன்னாரு. நான் அதை அவர் சொன்னதுக்காக நான் சொல்றேன், முயற்சி கட்டாயமா இந்த விபத்து இல்லாத நிலையை உருவாக்குவதற்கு முயற்சி வேண்டும், விடாமுயற்சி வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும். அதுவும் உங்கள் மீது நம்பிக்கை வந்தது. நிச்சயமா இந்த விபத்து இல்லாத ஒரு மாநிலமா உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை, தன்னம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். முடியும் என்று நம்புங்கள், நிச்சயமாக முடியும். நடக்கும் என்று எண்ணுங்கள், நிச்சயமாக நடக்கும். முடியாது என்பது உலகத்தில் எதுவும் இல்லை, நிச்சயமாக நடக்கும். வெற்றி என்பது வெகு தூரத்தில் இல்லை, அது கிட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது என்பதை உணருங்கள். ஹார்ட் ஒர்க் இஸ் மதர் ஆஃப் குட் லக். கடுமையாக உழைப்பவனே வெற்றியானது. பொறுப்பில்லாத மனிதன், அக்கறை இல்லாத மனிதன், இலக்கு இல்லாத மனிதன், குறிக்கோள் இல்லாத மனிதன் யாரும் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. ஹார்ட் ஒர்க் இஸ் மதர் ஆஃப் குட் லக். கேர்லெஸ் மேன் கேன் நெவர் கெட் குட் லக். ஆகவே உழைப்பவரை உயர்ந்தவர். உழைப்போம், விபத்தில்லாத மாநிலமாக உருவாக்கி காட்டுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.